வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி முழுமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்துக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய வாய்களிலும் இப்போது வருகின்ற ஒரே ஒரு பேர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பேர் தான் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயம் தீமையாகப்படும், ஒரு விஷயம் தீமை போடு சித்தரிக்கப்படும், ஒரு விஷயம் இவர்கள் எல்லை மீறுகிறார்களே, இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவில்லையா என்று படும். ஆனால் அதிலும் கூட அல்லாஹ் தன்னுடைய ஆளுமையை வைத்திருப்பான். அப்படிப்பட்ட ஆளுமை வெளிப்படுகின்ற போதுதான் ஏன் நம் தேன் கூட்டிலே கல்லெறிந்து விட்டோ என்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். வேற யாரை பற்றி பேசினாலும் இந்த கொந்தளிப்பு வராது, எந்த தலைவனை பற்றி பேசினாலும் வராது. இந்த உலகத்திலே ஒப்பற்ற தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எவன் பேசினாலும் நமக்கு கோபம் வரும். ஏன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், உங்களை விட உங்களுடைய முஹம்மத் என்னுடைய தூதர் மேலோங்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதே, நம்பிக்கை இருக்கிறதே, அது மேலோங்காத வரையிலும் நம் ஈமான் முழுமை பெறாது. ஈமான் முழுமை பெறாது. எப்படிப்பட்ட நபியை நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நம் சமுதாயம் சற்று தூங்குகின்ற நேரத்தில், சற்று நேரம் அயர்ந்து விடுகின்ற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் எழுப்புவதற்கு எதிரிகளைத்தான் தட்டி எழுப்புகிறான். எதிரிகளை வைத்துத்தான் நம்மளே எழுப்புகிறோம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு வருது. அப்பதான் கொஞ்சம் அப்படி எந்திரிக்கிறோம். உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய நிர்வாகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் நான் தான் எல்லாம் என்று சொன்ன ஒரு சர்வதிகாரி சந்தித்துக் கொண்டிருக்கிறான். நாட்டிலே எல்லா மாநிலங்களிலும் போராட்டம், எல்லா மாநிலங்களும் ராணுவத்தை வைத்து அடக்கி வைத்திருக்கின்ற காஷ்மீரிலும் போராட்டம். கவலைப்படல. போன ஜிம்மா ஒட்டுமொத்த காஷ்மீரும் எழுந்து நின்றார். அடக்க முடியவில்லை. உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது கை வைப்பாய் என்றால் இந்த சமுதாயம் சும்மா இருக்காது. அதை தெளிவுபடுத்தி இருக்கிறான் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஆனால் அந்த ரசூலை இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் அளவுக்கு அதிகமா சிந்திக்கிறமே, அன்பு காட்டுறமே, அந்த ரசூல் தானே நமக்கு வழிகாட்டி, அவர்கள் தானே நமக்கு எல்லாம், அவர்கள் தானே இந்த திருமறை குர்ஆனை கொண்டு வந்தார்கள். அவர்களை பற்றி சிந்தித்திருக்கிறோமா?
அவர்களுடைய நடைமுறையை நம்மளுடைய நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறோமா? நிறைய பேசுறோம். அதிலும் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகம் அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுவோம், ரசூலை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த ரசூலை கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்த்துட்டோமா? அந்த ரசூல் கொண்டு வந்து கொடுத்த திருமறை குர்ஆனை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டோமா? அந்த ரஹமத்துல் ஆலமீன், இந்த உலகத்தினுடைய அருள் கொடையை அவர்கள் விரும்பினால் விரும்பாவிட்டாலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? சிந்தனை செய்து பார்த்திருக்கிறோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். திருமறை குர்ஆன்ல தன்னுடைய ரசூலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த காலத்தில் எதிரிகள் எந்த விதமான கேள்விகளை கேட்டாலும் சரி, ஏன்னா இது இந்த திருமறை குர்ஆன் உலக அள்ளுகின்ற காலம் வரையிலும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும். ஏன்னா இது இறுதி வேதம். இதுக்கு மேல இன்னொரு குர்ஆன் வராது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், 29 48 49வது வசனங்கள். முஹம்மதே, இதற்கு முன் எந்த வேதத்திலிருந்தும் நீர் வாசிப்பவராக இருந்ததில்லை. வாசிக்க தெரியாது. நம்மளுடைய பாசையில சொல்றதா இருந்தா எழுத படிக்க தெரியாதவர், படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சொல்லி காட்டுகிறான், எந்த வேதத்திலிருந்து நீர் வாசிப்பதாக இருந்ததில்லை, இனியும் உமது வழக்கையால் அதை எழுதவும் மாட்டேன். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அதை உம்மால எழுதியாவது வச்சுக்கிற முடியுமா? முடியாது. அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான் பாருங்களேன், எப்படி கொண்டு வர்றான். ஏன்? அவன் நினைத்தால் ஆக என்றால் ஆகிவிடும். தன்னுடைய ரசூலை பார்த்து எழுதுங்கள் என்றால் எழுதிவிடுவார். முடியாதா? ஆனா எழுத வைக்கல. ஏன்? நீ பின்னாடி கேட்படா, நீ சொல்லுவடா, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்தாரு, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்தாரு, எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டாரு அப்படின்னு நீ சொல்லுவேடா. அதுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே பதிலை சொல்கிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள். இது அப்படித்தான் இருக்குமோ, இது இப்படித்தான் இருக்குமோ சொன்னானுங்க அந்த காலத்துல. அவர் தௌராத்தையும் இஞ்சிலையும் கிறிஸ்தவர்களிடம் யூதர்களிடம் சிலதை கற்றுக்கொண்டு அவர் ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறார். சொன்னார்கள். அடுத்து சொல்றான் பாருங்க, மாறாக இவை தெளிவான வசனங்கள். நான் சொல்றதற்கு பாரியா தெளிவான வசனம். நான் ரப்பு, உன்னை படைச்சவன்டா, நீ எப்படிலாம் சிந்திப்பேன்னு எனக்கு தெரியும். தெளிவான வசனங்கள் இது கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றன. யாருக்கு இருக்கா? கல்வி யாரிடம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது. தெளிவா புரியுங்க. யாருக்கு படிக்க தெரியுமோ அவனுக்கு இதை தெளிவா புரியும்டா. அல்லாஹ் புரிய வச்சிருவான்டா. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், சொல்லிவிட்டு தொடர்கிறான், அநீதி இழைத்தோரை தவிர, யாரெல்லாம் அநீதி இழைக்கிறானோ அக்கிரமம் செய்யறானோ அவனை தவிர வேற எவரும் நம் வசனங்களை மறுக்க மாட்டார்கள். இந்த வசனங்களை அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்வார்கள். வரலங்கிறது
அவன் இஸ்லாத்தை ஏற்கிறான் ஏற்கலங்கிறது அது அல்லாஹ் கொடுக்கிற ஹிதாயத்து. அதை யார தெரியும் கொண்டு வரலையே. ரசூலுடைய அவரை வள்ளத்தெடுத்த அந்த தகப்பனார் வர முடியலையே. அனாதையாக இருந்தவரை அவரை முழுமையாக ஆதரித்தவர். அந்த நுபுவத் வந்த போது அவரை ஏசிய போது பேசிய போது அடிக்க வந்த போது எல்லாம் தடுத்து நிறுத்தியவர். அந்த அபு தாலிபை இஸ்லாத்தை கொண்டு வர முடிஞ்சா? கொண்டு வர முடியலையே. ஏன் ரப்பு சொல்றான் என் கையில அதை நான் பார்த்துக்கிறேன். உமக்குள்ள டியூட்டி சொல்றது சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தொடர்ந்து சொல்கிறான் பாருங்கள். 3வது அத்தியாயத்தில் 18 எதை டிக்ளேர் பண்றதுக்கு அவர் வந்தார்? உன்னை தெளிவாக கேளுங்கள், தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறான். வானவர்களும் நீதியை நிலைநாட்டும் அறிவுடையோரும் வானவர்களும் நீதியை நிலைநாட்டுகின்ற அறிவுடையோரும் உறுதியாக கூறுகின்றனர் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன். அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன். வேற என்னங்க டிக்ளரேஷன்? இஸ்லாம் தெளிவாக சொல்வது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இதை சொல்றதுக்கு தானே அடிக்கிறான். இதை சொல்றதுக்கு தானே 2 பேரை கொன்னுட்டான். இதை சொன்னதுனால தானே 340 பேர் கைது. இது சொன்னதுனால தானே 8 பேருடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு பெண்மணி தைரியமாக சொன்னாள் என்று அவளை எதிர்க்க துப்பட்டவர்கள், தலானியற்றவர்கள். அவ வீட்டை போய் இடிக்கிறீங்களா? கோல பசங்களா, கோழைகளா? என்ன நினைக்கிற? ஆட்சி உன்னிடம் இருக்கிறது, அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது, எல்லாம் உன்னிட்ட இருக்கலாம், எல்லாம் உன்னிட்ட இருக்கிறான். ஆனா எங்கிட்ட அல்லாஹ் இருக்கிறான், ரப் இருக்கிறான். நீங்கள் எல்லாம் கூலி கொடுத்தா தான் வேலை செய்வீங்க, நீங்க கூலி கொடுத்தா தான் கூவீங்க. ஆனால் இது உயிரை கொடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சமுதாயம், இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய சமுதாயம் இது. அல்லாஹ் சொல்கிறான் 5:63, அவர்களின் பாவமான கூட்டை விட்டு தடுக்கப்பட்டதை அவர்கள் உண்பதை விட்டு வணக்கசாலிகளும் வேதைகளும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? அவர்கள் செய்வது மிக கெட்டது. நம்மளை பார்த்து சொல்றோம், தடுக்க வேண்டிய நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறோம். தடுத்திருக்க வேண்டாமாங்கிறோம். வணக்கசாலிகள் தானே, நிஜமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல, மனங்க தானே உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 5 வேளை தொழுகிறோம்ல, அது வணக்கம் தானே. வணக்கசாலிகளும் மேதைகளும் தடுத்திருக்க வேண்டாமான்னு கேட்கிறான். இவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? தடுத்து இருக்கணும்னா எதை வச்சு தடுக்கிறது? சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்து. அதெல்லாம் தெளிவா தானே சொல்றான். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தில் 162வது வசனம், எனினும் அவர்கள் கல்வியில் தேர்ந்தவர்களும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஹம்மதே உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புகின்றார். உங்களுக்கு அருளப்பட்டதை மட்டும் நம்பல, உங்களுக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புகின்றார்கள், தெளிவாக நம்புகிறார்கள். 3:7 சொல்றான் அல்லாஹ், முஹம்மதே அவனே உமக்கு வேதத்தை அருளினான். இந்த வேதத்தை அருளினான், அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன. நம்மள்கிட்ட வரலாம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் உள்ளன, அவையே இவ்வேதத்தினுடைய தாய். அதுதான் உண்மை, சத்தியம்.
இரு கருத்துக்களை தருகின்ற மற்றும் சில வசனங்கள் உள்ளன. ரெண்டு விதமான கருத்துக்கள் தர வசனங்களும் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். முத்தசாபியாத்னு சொல்லுவாங்க. இதுக்கு முத்தசாபியாத், இரு அர்த்தங்கள் தரக்கூடிய வசனங்கள் சொல்லிவிட்டு தொடரான். உள்ளங்களில் கோளாறு இருப்பவர்கள் குழப்பத்தை நாடியும் அதற்கேற்ப விளக்கத்தை தேடியும் அதில் இரு கருத்துடையவற்றை பின்பற்றுகிறார்கள். குழப்பவாதிகள் நம்மளை சுத்தி உட்காந்துருக்காங்களே, குழப்பவாதிகள் வெளியிலாம் இல்லை, உள்ள நம்மளோட கூடவே இருப்பான், கூடவே இருப்பான். அப்படி ஏற்படுத்துகிறார்கள். இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வையும் கல்வியில் தேர்ந்தவர்களும் தவிர அதன் விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இதை நம்பினோ நாங்கள் அனைத்தும் எங்கள் இறைவனிடம் வந்தவையே என்று கூறுவார்கள். அறிவுடையதை தவிர மற்றவர்கள் சிந்திப்பதில்லை. மற்றவங்க அவனு சிந்திக்க மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். சொல்லிவிட்டு அடுத்து இன்னொன்று கொண்டு வைக்கிறான் பாருங்க. 3வது அத்தியாயத்தில் 8வது வசனம். எங்கள் இறைவா, எங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின், எங்கள் இறைவா எங்களுக்கு நேர்வழியை நீ காட்டிய பின், இஸ்லாம் இதுதான், சத்தியம் இதுதான் என்பதை எங்களுக்கு தந்த பின்பு, அல்லாஹ்வையும் ரசூலையும் அறிந்த பின்பு, நாங்கள் தெரிந்த பின்பு எங்கள் உள்ளங்களை தடம்புரள செய்து விடாதே, தடம்புரள செய்து விடாதே. சில பேரை பார்க்கிறோம் இல்லையா, கண்ணு முன்னாடி தௌஹீதுல ஏகத்துவ கொள்கையை பேசிக் கொண்டிருந்தவன் இன்னைக்கு வேற ஏதோ கொள்கையை பேசுறாயா. நம்ம கண்ணு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட இருந்தவன் பேசுறான். அதுக்கு நம்ம சலனப்பட்டுற கூடாதுல்ல. அதுக்குத்தான் சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகம் அதிகமாக கேட்ட துவா, மௌத்து வரையிலும் கேட்ட துவா, எங்களை நேர்வழிப்படுத்தியவன் எங்கள் உள்ளங்களை வழிபட செய்து விடாதே யா அல்லாஹ் கேட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும், நம்ம அத்தனை பேரும் கேட்கணும், ஒவ்வொரு பக்தலையும் கேட்கணும், எப்பவும் கேட்கணும், நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் கேட்கணும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், உன் அருளை வழங்குவாயாக, நீ மாபெரும் வள்ளல். நீ எப்படிப்பட்டவனா, அள்ளி அள்ளி கொடுக்கிறவன், மாபெரும் வள்ளல் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இதை அற்புதமாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். மூமின்களுடைய அந்தஸ்தை சொல்றான். 39வது அத்தியாயத்தில் 9வது வசனம் இது. அதில் சொல்லி காட்டுகிறான். இரவு நேரங்களில், இரவு நேரங்களில் தொழுகையில் இல்லை, தொழுகையில தான், ஆனா மற்ற 5 வேளை தொழுகையில இல்லை. இரவு நேரங்களில் சைதா செய்பவராகவும் நின்றவராகவும் மறுமைக்கு பயந்து தன் இறைவனின் அருளை எதிர்பார்த்தவராகவும் வணங்கி கொண்டிருப்பவரா? யாரு சிறந்தவரும் சொல்ல வர்றான் அல்லாஹ். வணங்கி கொண்டிருப்பவரா அல்லது அவ்வாறு இல்லாதவரா? யார் சிறந்தவர்? கொஞ்ச நேரம் நம்ம மனசாட்சிய நம்மளை உரைகள்ல தேய்ச்சி பார்ப்போமா? எத்தனை பேர் தஹஜ்ஜத் இருக்கு? எத்தனை பேர் இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது நான் மட்டும் விழித்துக் கொண்டு அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், உன்னை என்று வேற யாரும் இந்த சமுதாயத்துக்கு கண்ணியத்தை தர முடியாது யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை பாதுகாக்க முடியாது யா அல்லாஹ் கேட்டிருக்கோமா? அந்த தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுருக்கமா? சில பேர் நோம்புல அந்த கடைசி 10 நாள், அந்த கடைசி 10 நாள் மட்டும் தஹஜ்ஜத்துல வேக வேகமா, அதுவும் எப்படியாவது லைலத்துல் கத்ர் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி அந்த 10 நாள் மட்டும்தான் அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய தொழுகை இந்த தொழுகை. அப்ப நம்மளை நாமே புடம் போட நினைத்தோம் என்றால், நம்மளுடைய ஈமானை உறுதி செய்ய நினைத்தோம் என்றால், நமக்கு நாமே சரி பண்ண நினைத்தோம் என்றால், சுய பரிசோதனை செய்ய நினைத்தோம் என்றால், இதை நம்ம தெளிவாக சொல்ல மாட்டோமா? அறிந்தோரும் அறியாதவரும் சமமாவார்களா என்று கேட்பீராக. அறிவுடையோர் தான் நல்லறிவு பெற்றவர்கள், அறிவுடையர் தான் நல்லறிவு பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 58ல
14 சொல்கிறான், உங்களை நம்பிக்கை கொண்டோருக்கு கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த அல்லாஹ் சொல்கின்ற ரசூலை பற்றி சிந்திக்கின்ற சமுதாயமாக நாம் இருக்கிறோமா? அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்ஷா அல்லாஹ் துஆக்களை மேல வைங்க. என்ன செய்ய போறோம், என்ன செய்யலாங்கிறத அடுத்து பார்ப்போம்.